செல்விமா ஏங்கோ சரி ஆ களை வெட்டி ரொம்ப களைப்பா இருப்பீங்க. ஆ நானே டீ வச்சிடுறேன். ஆ கடையில் போண்டா வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்லை போண்டாவை இன்னைக்கு நானே சுட போகிறேன். ஓ, நீயே சுட போறியா? ஆமாம், சுந்தரிமா ஏதோ மழையில் நனைஞ்சிருச்சாம்மா பொட்டிமாலுமே. ஆ அதனால் இன்னைக்கு நானே சுட்டு ஆ தரப்போகிறேன். ஓ சுந்தரிமா சுந்தரிமா மூஞ்சி காட்டுங்க. இங்கே பாரு, சிரிப்பா பாரு வெக்கத்தை. பொட்டிமா எங்க திரும்புங்க. இங்கே பாரு திரும்ப. பொட்டிமா பொட்டிமா அப்படி போய் மூஞ்சி எடுக்க வைக்கல. அங்கே போய் கேளுங்க. எங்கள் பொட்டிமாளுக்கு வெக்கம் வந்துருச்சுங்க. ஆமாங்க, அங்கே முகத்தை வேற மூடிக்கிது வருங்க. ஆமாம், ரெண்டு பேரும் சரியான உழைப்பாளிங்க. அப்புறம் சரி செல்வி, சரி சரிவா போண்டா சுடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு நீயே சரி வாங்க போண்டா சுட்டு டீ வேணும் அதை வச்சு கொடுத்துட்றேன். ரங்கசாமி ஐயா வந்துக்குது. ம் நம்மளுக்கு போண்டா சுட்டு கொடுத்துடலாம். சரி ரைட். கற்பூரவல்லி தளைஞ்சிருக்கிறத பார்த்ததுமே இன்னைக்கு முடிவு பண்ணிட்டுங்க பஜ்ஜி போட்டுடலான்ட்டு. அழகாக தளைஞ்சிக்குது வரைக்கும். அப்படியே திடீர் பத்திரியும் சூப்பராக தளைஞ்சிருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குதுங்களா. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. இதில் பஜ்ஜி போட்டோம்னா பூரியாட்டம் பொடு பொடுன்னு வருங்க. இலைகளும் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக வந்திருக்குது. நானும் அறுத்து விட்டுறது இல்லைன்னா படந்துட்டே போயிட்டுருக்கு. எல்லா இடத்தையும் பிடிச்சிருக்கு. அதனால் அளவளவாக எச்சா போகும்போது அறுத்து விட்ற வேண்டியது. வஜ்ஜிக்கு கற்பூரவல்லி வரைச்சிட்டோங்க. இனி பொதிகை தோட்டத்தோட மூலிகை போண்டா போட போகிறோங்க. ஸ்பெஷல் மூலிகை போண்டா என்னென்னலாம் பாருங்க. இங்கே வருங்க, இதுலேயும் பஜ்ஜி ஓடல. நான் இன்றைக்கி இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு மூலிகை போண்டா போடுறேங்க. திண்ணீர் பத்திரிங்க. சரி பக்கத்துலேயே வருங்க. புதினா நல்லா குபுன்னு தளைஞ்சிருச்சுங்க. அறுத்து விட்டா தான் நல்லா தலையா. கீழிருந்து அறுத்து விடணும், அப்போ தான் சூப்பராக தலையுங்க. அப்படியே தலையறக்க ஆரம்பிச்சிடு செமையா. நீ இதுக்குள்ளே இருக்கிற களையெல்லாம் முடிங்கிடணும். பக்கத்தில் வருங்க அப்பக்கோவத்தலை, அப்பக்கோவ கீரை. நிறைய பழம் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் வெயில் பத்திலியாட்டக்குதுங்க. கொஞ்சம் இடத்த மாற்றணும். அப்பக்கோவத்தலையுமே ரொம்ப நல்லதுங்க. இதுவும் அப்படியே எடுத்து போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லதுல செல்வி. இதெல்லாம் இந்த குழந்தையா இருக்கிற போது சளி பிடிச்சதுல குழந்தைகளுக்கு. ஆமாம், அப்போ இதெல்லாம் வச்சு ரசம் வச்சு கொடுப்பான் பாரு. குழந்தைகளுக்கெல்லாம் தாங்காது. குழந்தைகளுக்கு கொஞ்சமாக கொடுப்பான், பெரியவங்களுக்கு டம்ளர்லேயே குடிப்பாங்க. ஆமாங்க, இதுலெல்லாம் ரசம் வச்சு கொடுத்தா அப்படியே இது. அப்புறம் இது பக்கத்துலேயே பாரு கிளவர் தூதுவளை இருக்குது பாருங்க. தூதுவளை. தூதுவளையும் இன்னைக்கு கொஞ்சம் 2 போட்டுடலாங்க. ரொம்ப போட்டால் இது ரசத்துக்கு தான் நல்லா இருக்கு. பாருங்க எப்படி தளைஞ்சிருக்குதுன்னு. பூ பாருங்க அழகு. பக்கத்தில் பாருங்க கரிசலாங்கண்ணி, அது மஞ்சாறு போட்டுக்கல. எல்லாம் இன்றைக்கி ஒன்றா போட்டு நல்லா தளைஞ்சிக்குது. அது இது வெள்ளை பூ தான் வேணும்னு கேட்குறாங்க. வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சருக்கு சூப்பராக இருக்குது. நானே எண்ணெய் காய்ச்சருக்கு தான் வச்சு விட்டதுக்குது. சரி நம்ம அப்பப்போ எடுத்து காய்ச்சிக்கலாம் பாருங்க. எல்லாம் மூலிகை இருக்கிற போது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது வரைக்கும். வாழைக்கீரை கொஞ்சம் ஓட்டுக்கலாங்க. மூலிகையில் கூட தளைஞ்சிக்கிறத பார்த்தாலே ஆசையாக இருக்குது. இந்த பாலக்கீரை செல்வி, நம்ம புதிய ரெஸ்டாரண்ட்டில் தந்தூரி பானை வந்து சில நேரங்களில் ரொட்டி வராமல் விட்டுரு. ஒட்டினா ஒட்டாது. அப்போ இந்த பாலக்கீரையை பிடுங்கிட்டு போய் நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி அந்த தந்தூரி பானையோட சுற்றி தேய்ச்சி விட்டுறது நல்லா அப்பிக்கு அப்படியே. அப்புறம் ஒரு நாள் கழித்து அதே கீழே விழுந்துரு. அப்புறம் அடுத்த நாள் ரொட்டி போட்டோம்னா பிரமாதம் வரும். ஓ, நம்மளாம் இப்போ தோசை எந்திரிக்கலின்னா வெங்காயத்தை அது மாதிரி தான் எல்லாம் பொரிச்சாச்சா? எடுத்துகிட்டு வாங்க. மல்லித்தலை உரைச்சிக்கலாங்களா? பொரிச்சுக்கோ. மல்லித்தலை போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. பாருங்க மல்லித்தலை. மல்லித்தலை எடுக்கிறக்க ஆரம்பிச்சிடுதுங்களா? மல்லித்தலையுமே செல்வி மிகச்சிறந்த மூலிகை.
ஆனால் அது நாட்டு மல்லியாக இருக்கணும். இது நாட்டு மல்லி தானே? ஆமாம். தண்ணி ஓடிட்டு இருக்குது பாருங்க, இங்கேயே கழுவிடல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி கழுவுனால ஒரு சந்தோஷம். நல்லா போட்டு கழுவி எடுத்துட்டாங்கன்னா இங்கேயே இது கல்புரவள்ளி பஜ்ஜிக்கு இதையும் கழுவணும். எவ்வளோ நேரமாக போண்டா இருக்கே? போண்டாவாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுனால மணிக்கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் எங்கேயாச்சும் போகிறீங்களா? இல்லை, நீ போண்டா சொல்கிறேன்னு சொல்லிட்டாலே ஆ, அப்புறம் நேரமே போக மாட்டேங்குது. புசு புசு புசுன்னு பூரியாட்டாக வரும்பா இருக்கும் போண்டா. இந்த பஜ்ஜி கல்புரவள்ளி சூப்பராக கட் பண்ணுற செல்வி. சூப்பராக கட் பண்ணுறேண்ணே. ஆமாம். கடையிலலாம் வெறுக்குன்னு அப்படி வெட்டி தள்ளுறாங்க, என்னமோ சூப்பராக கட் பண்ணுறீங்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நல்லதாக 4 வார்த்தை சொல்லிட்டோம்னா 2 போண்டா சேர்த்து கிடைக்குமில்ல. பின்ன என்னையா கொடுக்குறாங்க 2 போண்டா சேர்த்து கிடக்குறது, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட வேண்டியது. விட்டா கதை வீரிய பார்க்குறவங்கள பாவம் அந்த ஐயா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு கிடைக்க. பொதுவாகவே என்னென்னா சம்சார சண்டை போட்டாலும் சரி, ஜம்முன்னு அழகாக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லி சண்டை ஓடுறது நின்று போகு. ஆமாம், சரியா? நிறுத்த முடியும். அனுபவப்பட்ட உறவுகள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நானே ஒரு தோசை கதை சொல்ல போகிறேங்க, உண்மையில் நடந்தது. அதை சுடும்போது சொல்லிக்கிறேன், ஏன்னா இங்கே அறுக்கிறதுல கவனம் இல்லாமல் போயிரு. தோசை கதையா? ஆமாம். இங்கே வருத நம்ம வீட்டில் இதெல்லாம் சொல்லாதாம்மா, என்னை பற்றி என்ன நினைப்பாங்களா? இது என்ன உங்களை பற்றிக்கிறீங்க? என்ன சொல்லாதுக்கு முன்னாடியே எப்படி உங்களை பற்றிக்கிறீங்க? நீ சொன்ன அப்புறம் என்னை பற்றி தான் சொல்லு பெருமைகளை. அவ்வளோதாங்க, மரத்து நிழல் பார்த்து குழுன்னு கொண்டு வந்து அடுப்பு வச்சாச்சுங்க வசதியாக. வெயில் அப்படி அக்கி நட்சத்திரத்து வெயிலாட்டம் அடிக்குதுங்க, அதனால் நிழல் உட்காந்துட்டா ஜாலியாக இருக்குது. இப்படி காட்டுக்குள்ளே செய்கிறதே ரொம்ப சந்தோஷமாக சுந்தரியமாக அங்கே பார்த்துட்டு இருக்கு. நிழல்லையே இன்னும் 2 வடை எச்சா போயிரு இங்கேயே உட்காந்துருந்தேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு எனக்கு மூலிகை போண்டா மட்டும்தான், சோறெல்லாம் வேண்டாம். ஏன் ஒரு சோறாகுதுங்கிறது? இது என்னமோ தீக்குச்சிக்கு உரைய மாட்டேங்குது. இது தண்ணீர் நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? விறகு வேறு வேணுமே. விறகு வேணுமா? ஆமாம். இனி போண்டா சுட்டு முடியக்குள்ள என்கிட்ட என்னென்ன வேலைகள்லாம் நீ வாங்க தெரியுமா? இப்போ நாங்கள்லாம் வேலை செய்கிறது இல்லையா? அவ்வளோதாங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு தோசை கதை ஒன்று சொல்லிடுறேன். பெண்கள் எல்லாம் உஷாராக இருங்க. வீட்டில் இருக்கிற ஆண்கள் தோசை சுட்டு வைக்க சொன்னால் சுட்டுக்கிட்டு வச்சிடாதீங்க, வந்த பிறகு அப்புறமா சுட்டு கொடுங்க. இங்கே பாரு, எங்கள் வீட்டில் தோசை கதை வேணும் சொல்லு. அந்த தோசை கதையில் என்னை பிரதானப்படுத்தி சொல்லக்கூடாது. உங்களை பிரதானப்படுத்த இல்லை, நடந்த கதையை சொல்கிறேன், அவ்வளவுது. பின்னையே நீங்கள் பதறீங்க. ஏற்கனவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ இதெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் இப்போ என்னை பார்த்தாலே அண்ணா தோசை வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் கேட்பாங்கல்ல என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்க. 2 தோசை சுட்டு வை அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 9 மணிக்கு ஃபோன் பண்ணாருங்க. நீங்கள் வாங்க நான் சுட்டு தர்றேன்னு. இல்லை நீ சுட்டு வச்சிரு, சுட்டு வச்சுட்டு தூங்கிக்கா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாருங்க. அப்புறம் நானுமே அதை நம்பி சுட்டு வச்சு பக்கத்தில் இந்த 2 தோசைக்கிழமை சட்னி வச்சுட்டு போய் தூங்க போயிட்டேங்க. அப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்க்குற தோசை காணோம். ஓ சாப்பிட்டார் போல தெரியுது அப்படின்ட்டு போய் சட்னி திறந்து பார்க்க அப்படியே இருக்குது சட்னி. அப்புறம் என்னடா இது சட்னி வெறும் தோசை மட்டும் எப்படி தின்னாருன்ட்டு ஒரு டவுட் ஆயிடுச்சு. போய் குப்பை கூடையில் போய் அப்படியே வெங்காய சருகெல்லாம் இருந்தது. அதுக்கு மேலே பார்த்தா காணோம் ஒன்றையும். சரி எதுக்கு கிளறி பார்க்கலான்ட்டு கீழே பார்த்தா 2 தோசை மடித்து குப்பைக்கே 2 சென்டரில் போட்டு வச்சுருக்குதுங்க. அப்புறம் எந்திரிச்சு மறுபடி போய் என்ன தோசையெல்லாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற அப்படி கேட்டுக்குங்க உனி மேலே. அப்புறம் அவ்வளவுதான், உனி இதுக்கு மேலே என்றைக்குமே நான் உனி தோசை சுட்டு தர மாட்டேன் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் தோசை கிடைக்குங்க இப்போல்லாம். அதுக்கு முன்னாடி தலைகையில் என்ன நின்னாலும் சுட்டு வைக்கின்னு சொன்னாலும் இப்போ சுட்டே வைக்கிறதில்ல. இது நடந்து ரொம்ப காலம் ஆகிடுதுங்க. எனக்கு தோசை பார்க்குற போதெல்லாம் அந்த ஞாபகம் தான் தெரிஞ்சாலும் பெரட்ட தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இனிமேல் நீங்கள் தோசை வீட்டில் போய் கேட்டுக்கு நல்லா வீட்டில் போய் தோசை சட்னி அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. 1/2 கிலோமீட்டர் தூரம் அந்தக்கு போயிடணும். எதுக்கு தோசை கேட்டாரு, நான் பிடிச்சிடுவாங்க அவங்க. யாரும் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டாங்களாமா, தின்னு போட்டு வந்துட்டு இங்கே வேறு பூரி மாதிரி எப்படி வருதுன்னு.
யாரும் வந்துட்டாங்களாமா, அப்புறம் சாப்பிடுன்னு சொன்னாங்களாமா, சாப்பிட்டாராம்மா. இங்கே நானே வந்து வாங்க சுட்டு வைக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கோட முடிஞ்சது. அப்புறம் வந்தால் மட்டும் நேரில் வந்தால் மட்டும்தான் தோசை கிடைக்கும். இது சுட்டு வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அன்னைக்கு டைவர்ஸ் ஆனது தானுங்க. தோசைக்கு ஆமாம். இங்கே பாருங்க எப்படி வந்துருக்குதுன்னு பூரியாட்டா. சூப்பராக வந்துருக்குது. இதுங்க அப்படியே கார்ட்டை எண்ணெயில் ஓட்ட மாதிரி இருக்குது. ஆமாம். பாருங்க. அதாவது இப்போ நீ என்ன எனக்கு தோணுதுன்னா, உன்ற காதலை அப்படி சொல்லாமல் சொல்கிற, போண்டாவிலையும் கூட காதல் சொல்கிற. இன்னும் கெல்டான வரைக்கும் நீ என்ன காதல் வேண்டி கிடக்குது. அட வயசான கடைசியில் தான் காதல் அதிகமாக இருக்கணும். சரி, அந்த துணி எடுங்க பார்க்கல, கை துடைக்கிறதுக்கு. கீரை போண்டாக்கு தனியாக பிணைஞ்சு வச்சுட்டு இது சூப்பராக வந்துருச்சு. நல்லா மறுமறுன்னு வந்திருக்கோம். ஒரு 10 பாஞ்செல்லாம் பிடிங்கி போட்டால் போதும். திருப்பி போட்டுமா? இப்போ தான் திருப்பி போடுது. அதுக்குள்ளே திருப்பி போட்டு திருப்பி போடுறதுக்கு ஒரு ஆள் பேர் வச்சு கொடுமாக்கு. இதெல்லாம் பெரியமாக போண்டா சுட்டு தர்ற, அது ஹார்ட் வடிவத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படிங்கிற போது ஆனால் செல்வி, எப்படியோ என்னுடைய தலைமுறையெல்லாம் தப்பிச்சிருச்சு. அதாவது சமையல் வேலையிலேருந்து நீ அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே தப்பிச்சிடுதுன்னு சொல்லாமல் செஞ்சு வளகணும். வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பழகி கொடுத்து தயவு செஞ்சு சமையல் வேலை, துவைக்கிறது, மடிக்கிறது எல்லாமே கற்றுக் கொடுத்துருங்க. அப்பா செஞ்சாலே தன்னால் செய்யுங்க. ஆமாம். கற்றுக் கொடுக்கணுன்னா வேலையை ஆரம்பிச்சிடணும். நான் சொல்கிறேன் சரி. அப்பா விட்டு போட்டு பசங்க சொல்லித்தரலாமில்ல. ஏன் இது மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சரி செஞ்சு கொடுத்துட்டா செஞ்சு வளர்க்கிட்டே போகுதுன்னு. அது அப்படி இருந்தாலும் மனசு வர மாட்டேங்குது. வேற உளவியல் ரீதியா அப்படி எங்கள் அம்மாலையும் எங்கள் அப்பனையும் பார்த்து என்ன உங்கள் அம்மாலையும் எங்கள் அப்பனையும் பார்த்து எங்கள் அம்மா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எங்கள் அப்பனும் செய்வார், குறையெல்லாம் சொல்ல மாட்டாரு. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை. அடா இது நல்லா இருக்குது மேய்க்கிறது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா. ஆமாம், எருமை மேய்க்கிற பெரும் மேய்க்க தான் சொல்லுவான். எருமை மேய்க்கிறது அப்படிங்கிறது பெருமைக்கு. எருமை மேய்ச்சன்னு சொல்லாடி தெரியாதா? இந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மா. எப்படி அடிக்கடி இப்படியெல்லாம் வருது? மேய்க்கிறது எருமை, அப்புறம் என்ன அதில் என்ன பெருமை? அடிங்கப்பா டைமிங்கில் அடிக்கிறவாரு பாரு. போண்டா வந்தாச்சுங்க, சூப்பரான போண்டா. அப்படியே பூரி மாதிரி எப்படி உப்பி வந்திருக்குதுன்னு பாருங்க. சூடு அப்படியே ஹார்ட் பாடியே இருக்குது. அப்படியே எண்ணெயில் தவடி போட வேண்டியது. பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரிமாச்சு. தொண்டை கரகரப்பும் நீங்கிற மாதிரி தும்மல் வேறு வந்துடுது. நீ 2 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி போண்டாவும் பஜ்ஜியும் சுடு கொடுத்தீங்கன்னா இப்போ தும்மலே வராது. 2 நாளைக்கு ஒரு தடவை போண்டா பஜ்ஜின்னு தின்னா நாட்டில் அப்புறம் டாக்டரில் இருக்கிற டாக்டருக்கெல்லாம் பத்தாது. தினம் போண்டா பஜ்ஜின்னு தின்னா அதுக்கும் ஒரு அளவு இருக்குதுல்ல. சும்மா ரவண்டு போண்டா, ரவண்டு வடை, ரவண்டு பஜ்ஜி. கல்புற வழி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி மூலிகை போண்டா கொஞ்சம் சின்னதாகவே ஓட்டுக்குறேங்க. ஏன்னா எண்ணெய் கம்மியாக தான் இருக்குதுங்களா. வழக்கமாக செல்விமா எங்கள் அம்மா செய்கிற போது கருவேப்பந்தலை, அப்புறம் முருங்கைத்தலை, மல்லித்தலை 3 போட்டு செய்வாங்க. அப்புறம் கொஞ்சம் கீரை. அது கீரை தான் நிறைய கிடக்கிறதுங்களா. ஏதோ ஒரு கீரை பிடுங்கி போட்டுற வேண்டியது. ஆமாம். ஒவ்வொருத்தர் கீரை வணக்கிட்டு பொரியல் பண்ணிட்டு மிச்சமாயிடுதுன்னா அதை எடுத்து போண்டா மாவு கரைச்சி அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்றாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்படியே எங்கள் அம்மாவளுடைய மறு உருவ நெய். சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போது இதில் பேர் ரெடியாக இருக்குது. எங்கள் அம்மா பேர் செல்லம்மா, உன்ற பேர்
தமிழ் செல்வி. இதில் இன்னும் பேரும் கூட ஒத்துமையாக இருக்குது அவர். இன்னும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தெரியலையே. செல்லம்மா செல்வி. நான் எங்கள் மாமியால் பார்த்ததே இல்லை. பார்த்தே இல்லையா? அப்புறம் எது கதை விடுறீங்க? ஆனால் மாமியால் பார்த்துல மாமியா கூட சண்டை போட்டிருக்கீங்களா? அப்புறம் பெற்று வச்சுக்கிறாங்க வேறு பேசுறத தோசை மாதிரி இப்படியெல்லாம் பண்ணால் அப்புறம் பேசாமல் என்ன பண்ணுறது? இந்த திருட்டுத்தனமெல்லாம் யார் விலைக்கு போட்டாங்க? அப்புறம் ரொம்ப நாளும் ரேட்டு ஒன்று கேட்கணும்னு சொல்லி நினச்சி நீ கேட்டுட்டுமா தைரியமா? போண்டெல்லாம் சுட்டாச்சுலாம். போண்டை சுட்டாச்சு, ஒன்றும் சாப்பிட்டு முடியல. அதனால கேட்குற கேள்வி கவனமாக கேட்கணும். எப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் அப்புறாணியாக இருக்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி வந்த கடைசியில் வீட்டுக்காரர் அந்த மிரட்டுறாங்க எப்படி? ஏன் அந்த மிரட்டுமே? அப்புறம் அந்த அளவுக்கு நடந்துட்டா மிரட்டாம என்ன பண்ணுறது? அது வரைக்கும் அப்புறாணியாக நல்லா தான் இருக்கிறாங்க. அப்புறம் பண்ணுற அக்கிரமத்தில் அப்புறம் டார்ச்சல் பண்ண அப்புறம் அப்படியே வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் அந்த கல்யாணமான ஆம்பளைகள்லாம் அப்படி வருவாங்க நெஞ்சு நிமித்திட்டு, ஐயா ஆறு தெரியுமில்ல அப்படின்ட்டு கதவை தட்டி வீட்டுக்காரம்மா முகம் தெரிஞ்சோடதுலேருந்து அப்புறம் பண்ணுறத அப்புறம் குசும்பு பண்ண அப்புறம் அப்படித்தான் வருது. இப்போ என்னென்ன சுட்டு முடிச்சாச்சு. உன்னை எடுத்துகிட்டு போய் டீ போட்டு ரெண்டு டீயுமே வடையுமே கொடுக்க வேண்டியதானுங்க. இப்போ இலைய எடுத்துருங்க, வாழையிலையே வாழையிலையில் போட்டு டீ வச்சு கொடுத்துடலாம். இந்த செல்வி இந்த மூலிகை போண்டா அப்புறம் இன்னும் பஜ்ஜி போட்டையല്ലോ. ஆமாம், இந்த பஜ்ஜி ஏதோ ஒரு பஜ்ஜி, கற்பூரவள்ளி பஜ்ஜி. ஆமாம், இது எல்லாமே வாழை இலையில் வச்சு அப்படி ஒவ்வொரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு, டீ வந்து ஒரு சிப்ஸு ஒரு போண்டா கொஞ்சம் அப்படி சாப்பிட்டா அந்த ருசியே தனியாக இருக்குது. போதுமா இலை? அவங்களுக்கு ஒரு இலையில் கொடுத்தாலும் ஒட்டுக்கா சாப்பிட்டுக்குவாங்க. எல்லாம் ஒரே சொந்தக்காரர் தானே. எதுக்கு உனக்கு இது மாதிரி ஒரு இலை வேணுமா? ஒரு இலை நம்மளுக்கு ஒரு இலை விடுங்குங்க. இதே போது, அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? போதும் சரியா? சரி போதும். அங்கெல்லாம் இப்போ வாழை இலை ஏறிக்கிறதுக்கு. இந்த இது உனக்கு ஒரு இலை எனக்கு ஒரு இலை. இது வந்து அவங்களுக்கு ஒட்டுக்கா கொடுத்துடலாம். ஆமாம். சுந்தரிமா, உனக்கு போண்டா பிடிக்குமா? ஓ, ரங்கசாமி வாங்கிட்டு தான் பிடிக்குமா? உனக்கு பிடிக்காதா? செட்டிமா, உனக்கு போண்டா பிடிக்குமா? வெயிலில் வேலை செஞ்சுட்டுங்க இது மாதிரி மரநிழல் உட்காந்துட்டு அப்படி கொஞ்சம் டீயுமே வடையும் சாப்பிட்டா அதோட சுகமே தனிதான். ஏன் சுந்தரிமா? பங்கு பிரிச்சாச்சு. ஆமாம், சுந்தரிமாளுக்கெல்லாம் கொடுத்து போட்டு வந்துட்டோங்க. அவங்க வெக்கப்பட்டுக்குவாங்க கூட உட்காந்துருந்தா. ஆமாம், அதனால நாங்கள் தனியாக வந்துட்டோம். அவங்க சாப்பிட்ற கூச்சமாயிருந்ததுனால நீ டீயுமே போனாங்க குடிச்சு சாரி டீயும் வடையும் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. மூலி போண்டா 2 தானா? மீதி வீட்டுக்குள்ளே இருக்குது, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆமாம், இன்னொரு 5-6 இருக்குது. அப்புறமா சாப்பாடு சாப்பிடும்போது 2 சாப்பிட வேண்டியதானுங்க. சரிங்க, பாய்ங்க. ஆமாம், பாய்ங்க.